வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். இத்தாலியில் பிரதமர் மோடிக்கு ஐநாவின் அக்ரிகோலா பதக்கம் வழங்கி கௌரவிப்பு. பதக்கத்தை விவசாயிகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. தாவேகா அமைச்சரவையின் புதிய அமைச்சர்கள் மக்கள் மாளிகையில் பதவியேற்பு. தாவேகா மற்றும் காங்கிரஸை சேர்த்து 20 அமைச்சர்கள் பொறுப்பேற்பார்கள் என எதிர்பார்ப்பு. இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈரான் அமெரிக்கா போர். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. கொல்கத்தாவில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். ரோமில் ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் தலைமையகத்தில் பிரதமர் மோடிக்கு ஐநாவின் உயரிய கௌரவமான அக்ரிகோலா பதக்கம் வழங்கப்பட்டது. நார்வே, ஸ்வீடன், நெதர்லாந்து மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளில் பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி தனது 5 நாட்டு சுற்றுப்பயணத்தின் நிறைவாக இத்தாலி சென்றார். இதனைத் தொடர்ந்து இத்தாலிய குடியரசுத் தலைவர் ஜெர்ஜியோ மட்டரெல்லா மற்றும் பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி ஆகியோரை சந்தித்து பேசினார். இதன் பின்னர் இத்தாலி தலைநகர் ரோமில் ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடிக்கு ஐநாவின் உயரிய கௌரவமான அக்ரிகோலா பதக்கம் வழங்கப்பட்டது. தனக்கு வழங்கப்பட்ட பதக்கத்தை கடினமாக உழைக்கும் விவசாயிகளுக்கும் கால்நடை மற்றும் மீன்வளத்துறைகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் வேளாண் விஞ்ஞானிகளுக்கும் பிரதமர் மோடி அர்ப்பணித்தார். கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் தாவேகா காங்கிரஸ் கட்சிகளை சேர்ந்த புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. கடந்த 10ஆம் தேதி தாவேகாவின் தலைவர் விஜய் முதல் அமைச்சராக பதவியேற்றார். அவருடன் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண் ராஜ், செங்கோட்டையன், வெங்கடராமன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு, கீர்த்தனா ஆகிய 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். முதலமைச்சர் உள்ளிட்ட 10 அமைச்சர்களுக்கும் கடந்த 16ஆம் தேதி துறைகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் வனத்துறை, வேளாண்மை, வருவாய், வீட்டு வசதி, கூட்டுறவு, குறு சிறு நடுத்தர தொழில்கள் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு அமைச்சர்கள் இன்னும் நியமிக்கப்படவில்லை. தொடர்ந்து தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்கள் தரப்பட்டுள்ளன. காங்கிரஸில் உள்ள 5 சட்டமன்ற உறுப்பினர்களில் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் ஆகிய 2 பேர் அமைச்சரவையில் இடம்பெறுகின்றனர். இந்த நிலையில் கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகையான மக்கள் மாளிகையில் இன்று காலை 10 மணிக்கு அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. இந்த அமைச்சரவையில் தாவேகா மற்றும் காங்கிரஸை சேர்த்து 20 அமைச்சர்கள் பொறுப்பேற்பார்கள் என்று கூறப்படுகிறது. இன்று ஆளுநர் அர்லேக்கர் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தாவேகா சார்பில் முக்கிய விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஈரான் உடனான பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தில் உள்ளது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தை தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஈரான் உடனான பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தில் இருப்பதாக தெரிவித்தார். ஈரான் உடன்பாட்டிற்கு வரவில்லை என்றால் விரும்பத்தகாத சில காரியங்களை செய்வோம், ஆனால் அப்படி நடைபெறாது என தான் நம்புவதாக கூறினார். தனக்கு எந்த அவசரமும் இல்லை என்றும் அதிகமானோர் உயிர் மாய்க்கம் செய்யப்படுவதை விட குறைவானவர்களே உயிர் மாய்க்கம் செய்யப்பட வேண்டும் என்பதே தன் விருப்பம் என்று தெரிவித்தார். இது தொடர்பாக ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி பேசியபோது அமெரிக்க தரப்பின் கருத்துக்களை தற்போது அவற்றை ஆராய்ந்து வருவதாக கூறினார். வெளிநாடுகளில் முடக்கப்பட்டுள்ள ஈரானிய சொத்துக்களை விடுவிப்பது உள்ளிட்ட ஈரானின் கோரிக்கைகளை அவர் வலியுறுத்தினார். கொல்கத்தாவில் நடைபெற்ற 65வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. கொல்கத்தாவில் 65வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் மும்பை இந்தியன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதின. இப்போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் விளையாடிய மும்பை அணி 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 147 ரன்கள் சேர்த்தது. இதில் அதிகபட்சமாக கார்பின் போஷ் 32 ரன்களும் பாண்டியா 26 ரன்களும் எடுத்தனர். பந்து வீச்சு தரப்பில் கேமரோன் கிரீன், தியாகி டூபே ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 148 ரன்கள் குவித்து வெற்றி பெற்றது. இதில் அதிகபட்சமாக மனிஷ் பாண்டே 45 ரன்களும் ரோமன் பவல் 40 ரன்களையும் குவித்து கொல்கத்தா அணியின் வெற்றிக்கு வழிவகை செய்தனர். இந்த வெற்றியின் மூலம் கொல்கத்தா அணி IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் தனது 6வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. வருகிற 10 நாட்களில் திருவைகுண்டம் பகுதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து அறிக்கை தயார் செய்து மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க உள்ளேன் என்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்த பின்னர் திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு மகாஜனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து மாவட்ட ஆட்சியருக்கு பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து
மரியாதை செய்தார். அப்போது மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு மகஜன் சட்டமன்ற உறுப்பினர் சரவணனுக்கு வஉசியின் படைப்பும் பதிப்பும் என்ற புத்தகத்தை வழங்கினார். அதன் பின்னர் தொகுதி நிலவரம் குறித்தும், தொகுதி மக்களின் பிரச்சனைகள் குறித்தும், தொகுதியில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மாவட்ட ஆட்சியரிடம் எடுத்துரைத்து பேசினார். மாவட்ட ஆட்சியரை சந்தித்த பின்னர் திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் உள்ள வறட்சிகளை மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்துள்ளேன் எனவும், தாமிரபரணி ஆறு ஓடுகின்ற தொகுதியில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை எனவும், குடிநீர் பற்றாக்குறை அதிகமாக நிலவுகிறது எனவும், வேலை வாய்ப்புக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், தொகுதியில் உள்ள குளங்களை தூர்வார வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை முன்வைத்து பேசியதாக தெரிவித்தார். மேலும், நாங்கள் இப்போதுதான் ஆட்சிக்கு வந்துள்ளோம், தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வந்துள்ளது என்றும், திருவைகுண்டம் மட்டுமல்ல தமிழகமே வளர்ச்சி பெறும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியரை சந்திக்கும் நிகழ்ச்சியில் தாவேகா ஒன்றிய செயலாளர் பலவேசம், பொன்ராஜ், அருள்ராஜ், மாவட்ட இளைஞரணி செயலாளர் மணிமுருகன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் ஆழ்வார், விஜய், பால்கிழி, அரசமுத்து ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை சட்டமன்ற உறுப்பினர் கி சிவகுமார் திறந்து வைத்தார். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் கி சிவகுமார் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார். இதனைத் தொடர்ந்து பழைய பேருந்து நிலையத்தின் மதராசா சாலையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் கி சிவகுமார் பங்கேற்று சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். அதன் பின்னர் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். விழாவில் பங்கேற்ற தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோருக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. விருதுநகர் அரசு தலைமை மருத்துவமனையிலும் அம்மா உணவகங்களிலும் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் ஆய்வு மேற்கொண்டார். விருதுநகர் நகராட்சியில் அம்மா உணவகங்களில் உணவின் தரம், தூய்மை மற்றும் இருப்பு குறித்து சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் ஆய்வு செய்தார். அங்கு பணிபுரியும் ஊழியர்களிடமும் உணவு அருந்த வந்த பொதுமக்களிடமும் குறைகளை கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையிலும் நோயாளிகளுக்கான சிகிச்சை முறைகள் மற்றும் வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தார். பாஜக வெற்றி பெற வேண்டும் என தாங்கள் நினைத்து நடக்கவில்லை என்றும், திமுக தோற்க வேண்டும் என்பதே நடந்துள்ளதாகவும் தமிழிசை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் தமிழிசை செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பள்ளி மேம்பாட்டு திட்டத்தை எதிர்ப்பது தேவையற்றது என்றும், இவ்வாறு செயல்பட்டதால்தான் மக்கள் திமுகவை புறக்கணித்துள்ளனர் என்றும் கூறினார். சனாதனம் குறித்து சிலர் கூறும் கருத்துக்களை விஜய் கண்டிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், கிட்னி திருட்டு குறித்த குற்றச்சாட்டில் விசாரணை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் கூறினார். குடியாத்தம் நகராட்சி அலுவலகத்தில் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் உயர்கல்விக்கான படிவங்களை நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் வழங்கினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள குக்கிராமங்களில் உள்ள ஏழை எளியோர்களின் மாணவ மாணவிகளின் உயர்கல்விக்காக வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தின் சார்பில் அனைவருக்கும் உயர்கல்வி திட்டத்தின் கீழ் படிவங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு உயர்கல்விக்கான படிவங்களை வழங்கினார். இதில் நகராட்சி ஆணையாளர் தனலட்சுமி, நகராட்சி உறுப்பினர் கோவிந்தராஜன், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அமர்நாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திமுக விமர்சிக்கிறது என்றால் விஜய் நல்லாட்சியை வழங்கி வருகிறார் என்பதற்கான அறிகுறியாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கஸ்தூரி தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நடிகை கஸ்தூரி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அரசு மதுக்கடைகள் மூடப்படுவது நல்ல விஷயம் என்று தெரிவித்தார். விஜய்க்கு மக்கள் சிறிது காலம் வழங்கி ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மக்கள் நலனுக்கு எதிராக விஜய் செயல்பட மாட்டார் என்றும் கஸ்தூரி நம்பிக்கை தெரிவித்தார். திருமங்கலத்தில் உள்ள கருமாரியம்மன் கோவிலில் தமிழ்நாடு மாநில வர்த்தக பிரிவு தலைவர் விஜய் வசந்த் பிறந்தநாளை முன்னிட்டு நிர்வாகிகள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு மாநில வர்த்தக பிரிவு தலைவர் விஜய் வசந்த் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதிலும் நிர்வாகிகள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக சென்னை திருமங்கலத்தில் உள்ள கருமாரியம்மன் கோவிலில் தென் சென்னை மேற்கு மாவட்ட வர்த்தக பிரிவு தலைவர் பாபு சஞ்சீவ் தலைமையில் பல்வேறு பூஜைகள், சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில வர்த்தக பிரிவு செயலாளர் தலைவர் ராமசாமி கலந்து கொண்டு அருகில் இருந்து அவரது கட்சி அலுவலகத்தில் கட்சி கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். உடன் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏராளமான கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவை சிறப்பித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 63வது மலர் கண்காட்சியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மலர்களால் பல்வேறு உருவங்களை அமைத்துள்ளனர். கொடைக்கானல் மலர் கண்காட்சியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சிறப்பு கூடாரங்களில் 10,000 மலர் செடிகள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன.
30,000 மலர்களை கொண்ட பாம்பன் பாலம், 6,000 மலர்களை கொண்ட தஞ்சை கோபுரம், 2,000 மலர்களை கொண்ட ஜல்லிக்கட்டு, திண்டுக்கல் பூட்டு, மலர் வளையங்கள் ஆகியவற்றை அமைத்துள்ளனர். காய்கறிகளில் சின்னாலப்பட்டி சுங்கடி சேலை, மணிமுத்தாறு நீர்த்தேக்கம், திண்டுக்கல் அடையாளமான பூட்டு, மலைக்கோட்டை ஆகியன இடம்பெற்றுள்ளன. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வனத்துறை, சுற்றுலாத்துறை, கால்நடை மருத்துவத்துறை, மீன்வளத்துறை ஆகியவற்றின் சார்பில் அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றை குடும்பத்துடன் கண்டுகளிக்கும் சுற்றுலா பயணிகள் படம்பிடித்து மகிழ்ந்து வருகின்றனர். நாங்கள் இங்கே கொடைக்கானல் சீனிவாசபுரத்துலேருந்து வரோம். நாங்கள் எப்போயும் வருஷம் வருவோம். இந்த வருஷம் வந்திருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்குது. டிசைன்ஸுமே வந்து ஹார்ட் அண்ட் ஷேப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு பொசிஷன்ஸ் வச்சுருக்காங்க. அது எல்லாமே நல்லா இருக்குல்ல. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. கிளைமேட்டுமே வந்து நல்லா நார்மலாக தான் இருக்குது. அழகாக இருக்குது பார்க்குறது. உள்ள வந்து என்னென்ன பார்த்துருக்கீங்க? இப்போ வந்து பார்த்தோம்னாக்க ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் நம்ம மேல் கேட்லேருந்து வந்து பார்த்தோம்னாக்க ஃபஸ்ட்டு ஒரு 2 ஹார்ட் அண்ட் ஷேப் ஆர்ச் வச்சுருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. செவந்தி பூவில் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து உள்ளே வந்தோம்னா இந்த ஆர்ச், திரும்ப இதுக்கடுத்து உள்ளே போனோம்னாக்க நிறையா ஸ்டால்ஸ்லாம் ரொம்ப நிறையா போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம்னாக்க நம்ம வெஜிடபிள்ஸ்லேயே வந்து டிசைன்ஸாக பேர்ட்ஸு, மனிதர்கள் அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ ஃபிஷ்ஷெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு மண்டபம் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் வசதிக்காக புதிதாக கொண்டு வரப்பட்ட 2 சக்கர ஆம்புலன்ஸ் சேவைக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 63வது மலர் கண்காட்சி 12 நாட்கள் நடைபெற உள்ளது. கோடை விழாவிற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இதை கருத்தில் கொண்டு புது முயற்சியாக இந்த ஆண்டு 2 சக்கர வாகன ஆம்புலன்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் அவசர காலத்தில் தேவைப்படும் முதற்கட்ட சிகிச்சை வழங்க ஆக்சிஜன் மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டாலும் நோயாளிகளை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடியும் என்பதால் இந்த 2 சக்கர ஆம்புலன்ஸ் பொதுமக்களிடமும் சுற்றுலா பயணிகளிடமும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. 3 தலைமுறைகளாக பூ வியாபாரம் செய்து வரும் தங்களுக்கு கடை ஒதுக்க கோரி சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் பூ வியாபாரிகள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். சேலம் வஉசி பூ மார்க்கெட்டில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டடம் கட்டப்பட்டு கடைகள் புதுப்பிக்கப்பட்டன. இந்த நிலையில் பூ மார்க்கெட்டில் 100 நிரந்தர கடைகளும் 200 அனுமதி பெறாத கடைகளும் என 300க்கும் மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வருகின்றன. கடந்த 3 தலைமுறைகளாக பூ வியாபாரம் செய்து வந்த 100க்கும் மேற்பட்டோருக்கும் கடை ஒதுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். வழக்கின் அடிப்படையில் நிரந்தரமாக வியாபாரம் செய்த பூ வியாபாரிகளுக்கு கடை ஒதுக்கீடு செய்ய நீதிமன்றம் மாநகராட்சிக்கு உத்தரவிட்டது. இந்த நிலையில் தற்காலிக கடை உரிமையாளர்கள் தங்களுக்கும் கடை ஒதுக்க வேண்டும் என கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் விலையை உயர்த்தியுள்ள மத்திய அரசை கண்டித்து மயிலாடுதுறையில் இடதுசாரி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் சிலிண்டர் விலையை உயர்த்தியுள்ள மத்திய அரசை கண்டித்தும் விலை உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகம் முன் இடதுசாரி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 3 கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளம் பேரூராட்சியில் தரமற்ற சாலை அமைப்பதாக கூறி பொதுமக்கள் ஒப்பந்ததாரரையும் செயல் அலுவலரையும் முற்றுகையிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளம் பேரூராட்சி பகுதியில் சிமெண்ட் சாலையை தரமாக அமைக்காததால் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சாலை அமைக்கும் ஒப்பந்ததாரரிடம் செயல் அலுவலரிடமும் கூறி முறையிட்டனர். அதை பொருட்படுத்தாமல் ஒப்பந்தக்காரர் பொதுமக்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் சாலை பணி நடைபெறும் இடத்தில் முற்றுகையிட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பேச்சு நடத்தினர். இதனையடுத்து சாலை அமைக்கும் பணி நிறுத்தப்பட்டது. மக்கள் வரி பணத்தில் சாலையை தரமாக அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு தடை விதிக்க வலியுறுத்தி திருப்பத்தூர் மாவட்டத்தில் 575 மருந்து கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனை செய்வதை தடை செய்ய கோரி திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் நேற்று 575க்கும் மேற்பட்ட மருந்து கடைகள் அடைக்கப்பட்டன. ஆன்லைன் மூலம் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் கருக்கலைப்பு மாத்திரைகள், தூக்க மாத்திரைகள், போதை தன்மை கொண்ட மருந்துகள் எளிதில் கிடைத்து வருவதாக மருந்து வணிகர்கள் குற்றம் சாட்டினர். பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய, மாநில அரசுகள் ஆன்லைன் மருந்து விற்பனையை தடை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்த போராட்டத்தால் மாவட்டத்தின் பல பகுதிகளில் மருந்து கடைகள் மூடப்பட்டிருந்ததால் பொதுமக்கள் சிரமம் அடைந்தனர். நெய்வேலி மந்தாரக்குப்பம் மருந்து வணிகர்கள் சங்கத்தினர் கடைகளை அடைத்து எதிர்ப்பு தெரிவித்ததுடன் ரயில் நிலையத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் அகில இந்திய மருந்து வணிகர்கள் சங்க கடை அடைப்புக்கு ஆதரவாக நேற்று மருந்து கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. மருந்து வணிகர்கள் நெய்வேலி ரயில் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தின் மாநில பொருளாளர் குருமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாபு, நடராஜ், ஐயப்பன், சிவா, நமச்சிவாயம், சையத், துரைக்கண்ணு, சாம்பவ சிவம், ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் ரயில் நிலைய அருகே தமிழ்நாடு மருந்து வணிகர் சங்கம் சார்பில் ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே தமிழ்நாடு மருந்து வணிகர் சங்கத்தின் மாநில செயலாளர் அசோக் தலைமையில் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனை செய்வதற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து மாநில செயலாளர் அசோக் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் 1500 கடைகள் உள்ளதாகவும், ஆர்ப்பாட்டத்தினால் 1300 மருந்து கடைகள் மூடப்பட்டதாகவும், வலி நிவாரணை மற்றும் தூக்க மாத்திரைகளை ஆன்லைன் மூலம் வாங்கி அடிமையாகும் இளம் தலைமுறையை காக்க வேண்டும் எனவும், உயிர்காக்கும் மருந்து விற்பனையில் முறையற்ற லாப சதவீதங்கள், அதிக தள்ளுபடிகளையும் கட்டுப்படுத்தும் விதமாக போலி மருந்து விற்பனையை தடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் அதிக அளவில் பெண்கள் ஆன்லைன் மூலம் வாங்கப்படும் கருக்கலைப்பு மருந்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் மற்றும் கலாச்சார சீரழிவை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும், ஆன்லைன் செயல்பாடுகள் தொடர்பான அரசாணைகளை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எனவும் மாநில செயலாளர் அசோக் வலியுறுத்தினார். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அரக்கோணத்தில் தமிழ்நாடு கம்மான் நாயுடு மகாஜன சங்கம் சார்பில் கோடை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் புதிய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு கம்மான் நாயுடு மகாஜன சங்கத்தின் அலுவலகம் எதிரே கோடை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மண்டல தலைவர் GDN அசோகன் நாயுடு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மண்டல செயலாளர் K துரை நாயுடு, மாநில பிரதிநிதி AV ரகு நாயுடு, மண்டல பொருளாளர் முரளி நாயுடு, A வெங்கடேசன் நாயுடு, கொத்தூர் பாபு நாயுடு, தேவராஜ் நாயுடு, ஆதிகேசவ நாயுடு உட்பட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினர். கத்திரி வெயில் முடியும் வரை தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்படும் என கம்மான் நாயுடு மகாஜன சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூரில் ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு தடை விதிக்க கோரி வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்து விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கவும், போலி மருந்து விற்பனையை கட்டுப்படுத்தவும் வலியுறுத்தி இந்திய மருந்து வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக 670 மருந்து கடைகள் அடைக்கப்பட்டன. ஆன்லைன் மருந்து விற்பனை முறையை தடை செய்ய வேண்டும், சட்டவிரோத மற்றும் போலி மருந்து விற்பனையை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்டம் முழுவதும் மருந்து கடைகள் அடைக்கப்பட்டதால் அவசர தேவைக்காக மருந்துகள் வாங்க முடியாமல் நோயாளிகள் சிரமத்திற்கு ஆளாக்கினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பார்வதிபுரம் ரயில்வே கேட் அருகாமையில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இந்த கடை சுற்று வட்டார பகுதியில் ஏராளமான குடியிருப்புகள் இருந்து வருகின்றன. இந்த நிலையில் மது கடைக்கு வரும் மது பிரியர்கள் பொதுமக்களுக்கும் பெண்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தி வருவதாகவும், மது கடைக்கு 18 வயதிற்கும் குறைவான சிறுவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் சீருடையுடன் வந்து மது வாங்கி செல்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இத்தகைய இடையூறான மது கடையை உடனடியாக மூட வேண்டும் என தமிழக அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இன்று மதுக்கடை திறக்க விடாமல் அப்பகுதி பெண்கள் கடை வாசல் முன் நின்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. கோவில்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து உள்ளார். கோயம்புத்தூர் மாவட்டம் சொண்டமேடு பகுதியை சேர்ந்த அன்னசெல்வராஜ் பாலசுந்தரி தம்பதியினர் கோபால சமுத்திரத்தில் நடைபெற்ற கோவில் விழாவில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் காரில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஆவல் நத்தம் விளக்கு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது நெல்லையிலிருந்து கரூர் நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. சம்பவ இடத்திலேயே பாலசுந்தரி பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் கிடைத்ததும் கோவில்பட்டி தீயணைப்பு நிலைய காவலர் மலையாண்டி தலைமையிலான தீயணைப்பு துறையினர் விரைந்து காரில் சிக்கியவர்களை மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த பாலசுந்தரி உடலை கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய காவல்துறையினர் மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக கோவில்பட்டி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். பலமுறை மனு அளித்தும் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் அலட்சியம் காட்டி வரும் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் நகராட்சி அலுவலகத்தில் நினைவூட்டல் மனு அளித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரில் நாளுக்கு நாள் சாலை ஓர ஆக்கிரமிப்புகள் அதிகமாகிக் கொண்டிருப்பதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சாலையில் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி கோவில்பட்டி நெடுஞ்சாலைத்துறை மற்றும் நகராட்சி அலுவலகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பினர் பலமுறை மனு கொடுத்த போதிலும் இதுவரை எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனை வலியுறுத்தி கோவில்பட்டி சமூக நல ஆர்வலர்கள் கூட்டமைப்பினர் கொட்டுமேளம் அடித்து நாதஸ்வரம் வாசிக்க மேளதாளம் முழங்க ஊர்வலமாக சென்று கோவில்பட்டி நெடுஞ்சாலைத்துறை மற்றும் நகராட்சி அலுவலகத்தில் நினைவூட்டல் மனு அளித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் வால்பாறை சோலையாறு சித்தி விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. வால்பாறை சோலையாறு எஸ்டேட்டில் உள்ள சித்தி விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் 70 ஆண்டுகளுக்கு பின் நேற்று நடைபெற்றது. விமான கோபுர கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சித்தி விநாயகருக்கு விசேஷ திரவிய அபிஷேகமும் அலங்கார தீப ஆராதனையும் நடைபெற்றன. பின்பு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழா ஏற்பாடுகளை சோலையார் 1, 2, 3 டிவிஷன் மற்றும் கல்லாறு ஈட்டியாறு பொதுமக்கள் செய்திருந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் உரப்பனூர் மந்தை அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. திருமங்கலம் ராஜதானி மேல உரப்பனூர் மந்தை அம்மன் கோவில் விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேகத்தையொட்டி கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது. வேள்விகள் நடத்தியும் மந்திரங்கள் ஓதியும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் மேல உரப்பனூர் கீழ உரப்பனூர் ஆகிய ஊர்களை சேர்ந்த 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. இதனை முன்னிட்டு பல்வேறு ஊர்களில் உள்ள பள்ளிகளில் மாணவர்கள் முதல் இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளனர். அதை சிறிய தொகுப்புகளாக காணலாம். கரூர் அடுத்த வெண்ணெய்மலை தனியார் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 236 மாணவ மாணவியர்கள் தேர்வு எழுதினர். தேர்வு எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த பள்ளியில் பயின்ற ராகுல் என்னும் மாணவன் 498 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் சிறப்பிடமும் கரூர் மாவட்ட அளவில் முதலிடமும் பிடித்து சாதனை படைத்தார். இதேபோல தீபக் ராஜ் என்ற மாணவன் 495 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் 2ஆம் இடம் பிடித்தார். கந்த கிருத்திகா 493 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் 3ஆம் இடம் பிடித்தார். 7 மாணவர்கள் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றுள்ளனர். முதல் 3 இடங்களை பிடித்த மாணாக்கர்களுக்கு பள்ளியின் செயலாளர் பெரியசாமி, தாளாளர் பாண்டியன், முதல்வர் பழனியப்பன் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள தனியார் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகள் 31 பேர் 450க்கு மேல் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். 93 பேர் 400க்கு மேல் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். பள்ளி அளவில் காயத்ரி, அமுதமொழி, கயல்விழி ஆகிய 2 மாணவிகள் 478 மதிப்பெண்களுடன் முதலிடம் பிடித்துள்ளனர். தனுஸ்ரீ, கவிஷ்கா, காவியா, ஸ்ரீ ஆகிய 3 மாணவிகள் 477 மதிப்பெண்களுடன் 2ஆம் இடமும், மித்ரா, தனஸ்ரீ ஆகிய 2 மாணவிகள் 476 மதிப்பெண்களுடன் 3ஆம் இடமும் பிடித்துள்ளனர். சாதனை மாணவிகளை தலைமை ஆசிரியர் அருட் சகோதரி ஜோஸ்பின் தேம்பாவணி சால்வை அணிவித்து பாராட்டினார். அப்போது மாணவிகள் கேக்கு வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். முதல் இடம் பெற்ற காயத்ரி, அமுதமொழி ஆகியோர் ஜெம் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தங்களின் வெற்றிக்கும் கடவுளும், தலைமை ஆசிரியர், ஆசிரியைகள், பெற்றோர் ஆகியோரே காரணம் என தெரிவித்தனர். விடுப்பு எடுக்காமல் தொடர்ந்து பள்ளிக்கு வந்ததே இந்த சாதனைக்கு காரணம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தனியார் பள்ளியை சேர்ந்த 3 மாணவிகள் மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். மயிலாடுதுறையில் உள்ள தனியார் பள்ளியை சேர்ந்த மாணவிகள் ஜெகசுவேதா, அபினிலா மற்றும் கபினியா ஆகிய 3வரும் மாநில அளவில் 3ஆம் இடமும் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்துள்ளனர். வெற்றி பெற்ற மாணவிகளை பள்ளி நிர்வாகத்தினர் பாராட்டி சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கௌரவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 30 தனியார் பள்ளிகள், 9 அரசு பள்ளிகள், 7 அரசு உதவி பெறும் பள்ளிகள் 100% தேர்ச்சி அடைந்துள்ளன. இதில் குறிப்பாக கொள்ளிடம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட திட்டுப்படுகை குக்கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி தொடர்ச்சியாக 12 ஆண்டுகளாக 100% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தனியார் பள்ளியை சேர்ந்த மாணவன் ரோஷன் வின்சன் மற்றும் மாணவி ரித்திகா 495 மதிப்பெண்கள் பெற்று வாணியம்பாடி அளவில் முதல் இடத்தையும், அக்ஷயா 494 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், சஞ்சனா 491 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். அவர்களுக்கு பள்ளி தாளாளர் முனைவர் செந்தில்குமார், பள்ளி தாளாளரின் செயலாளர் ஷபானா பேகம், நிர்வாக முதல்வர் சத்தியகலா, ஒருங்கிணைப்பாளர் சபா அப்சான்
ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இனிப்பு வழங்கி பாராட்டி மகிழ்ந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு தேர்வில் நகரில் முதல் இடம் பிடித்து காந்தி நகர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவி நிவேதா ஸ்ரீ 500க்கு 493 மதிப்பெண்கள் பெற்று தனியார் பள்ளிகளிலேயே நகரில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்து உள்ளார். சாதனை படைத்த மாணவிக்கு பள்ளியின் தாளாளர் கல்வியாளர் விக்ரம் சால்வை அணிவித்து இனிப்புகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதில் பள்ளியின் முதல்வர் ரட்சனா குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் 500க்கு 400க்கும் மேல் மதிப்பெண்கள் பெற்று 33 பேர் சாதனை படைத்து உள்ளனர் என குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இத்தாலியில் பிரதமர் மோடிக்கு ஐநாவின் அக்ரிகோலா பதக்கம் வழங்கி கௌரவிப்பு. பதக்கத்தை விவசாயிகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. தாவேகா அமைச்சரவையின் புதிய அமைச்சர்கள் மக்கள் மாளிகையில் பதவியேற்பு. தாவேகா மற்றும் காங்கிரஸை சேர்த்து 20 அமைச்சர்கள் பொறுப்பேற்பார்கள் என எதிர்பார்ப்பு. இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈரான் அமெரிக்கா போர். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. கொல்கத்தாவில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.